ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி 2 ஃபோன்ல யூஸ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களோட வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியாம வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி உங்க வாட்ஸ்அப் அவங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப்ல இந்த ஒரு ஃபீச்சர் பிடிச்சிருந்தாலும் இன்னொரு சைட்ல ரொம்ப டேஞ்சரும் கூட. இதனால பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஈஸியா மற்றவங்க லாகின் பண்ணி நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத அழுத்திட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரே வாட்ஸ்அப்பை எப்படி 2 மொபைலில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோட மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு கொண்டு வர போகிறேன். இதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற மொபைலில் வாட்ஸ்அப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்து இங்க மொபைல் நம்பர் கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலாக ரைட் சைடில் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லிங்க் ஆஸ் கம்பேனியன் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு QR கோட் ஓப்பன் ஆகும். இந்த QR கோடு வச்சு தான் அந்த மொபைலோட வாட்ஸ்அப் எல்லாமே இந்த மொபைலில் கொண்டு வர போகிறோம். இப்போ உங்க மொபைல்ல மேலே ஒரு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணிட்டு இந்த மொபைலோட QR கோடை ஸ்கேன் பண்ணா போதும். அந்த மொபைலோட வாட்ஸ்அப் சாட்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் இன்க்ளூடிங் கால் ஹிஸ்டரி எல்லாமே அப்படியே இந்த மொபைல்ல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அனுப்புற ஒரு மெசேஜும் இந்த மொபைல்ல காட்டும். ஈவன் நீங்க வைக்கிற ஸ்டேட்டஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதல் கொண்டு இந்த மொபைல்ல பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், என்னோட வாட்ஸ்அப் வேற யாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்க உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடில் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே எந்த ஒரு டிவைஸும் இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் வேறு யாரும் லாகின் பண்ணலை. ஒருவேளை இங்கே உங்களுக்கு தெரியாத டிவைஸ் ஏதாவது இருந்தால் உங்கள் வாட்ஸ்அப் மற்றவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏதாவது டிவைஸ் காட்டுனா அது மேலே கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைலில் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். வேறு ஏதாவது டெக் வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.